எனக்கு வேண்டாங்க, காலையிலே வா. எங்க மீனெல்லாம் முளைச்சு அசிங்கமா போயிடும். என்னை விடுங்க, நான் போறேன். வாய் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, முடியவே முடியாது. நான் இன்னைக்கு ஃபுல்லா அன்னைக்கிலேயே கொஞ்சிக்கிட்டே இருக்க போறேன். என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால என் காதல் பொண்டாட்டிய, என் காதலிய, என் கள்ள காதலிய கொஞ்சிக்கிட்டே இருக்க போறேன். அது என்ன கள்ளக்காதலி? ஆமா, கெட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் திருட்டுத்தனமா தானே கொஞ்சம் வேண்டி இருக்கு. அப்போ கள்ள காதலி தானே. என்னங்க இப்பதான் நீ ஏன் வலிக்கு வந்திருக்க? நீ கொனட்டும் போதெல்லாம் நல்லதா இருக்கு. சத்தியமா தாண்டி, நீ கொனட்டும் போதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா என்ன கொனட்ட மாட்டேங்க. அதான் உன்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் பாத்துக்க. போங்க போங்க. அது நான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதான் காரணம், வேற ஒண்ணு இல்ல. அதான் இனிமேல் ஃப்ரீயா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் தோணுதோ, எப்பெல்லாம் என் பொண்டாட்டி கொஞ்சம் நினைக்கணும், அப்பெல்லாம் கொஞ்சம் சுதந்திரமா, இப்படி திருட்டுத்தனமா இல்ல. இது கூட நல்லதானே இருக்கு. அது என்னமோ உண்மைதாண்டி. இது கூட நல்லா இருக்க பத்தியா? பேரப்பிள்ளைகளு, கொள்ளு பேரப்பிள்ளைகளு, மருமக்க மாறு எல்லாரும் பாத்துருவாங்களோன்னு திருட்டுத்தனமா கொஞ்சது கூட நல்லதா இருக்கு பத்தியா? அன்னைக்கு திருட்டுத்தனமா காதலிச்சோமே, அப்படியே ஒரு ஃபீல் வருது பாத்தியா? வருதுல்ல? வருதுல்ல, அதுக்குதான். கரெக்டா சொல்லிட்டேன், கரெக்டா சொல்லிட்டேன் தெரியுமா? கரெக்டா தான் சொல்லுவேன். ஆமாடி, கரெக்டா தாண்டி சொல்ற. பேசுறது பாரு. நீ என்னத்தான் இல்ல நீ என்னத்தான் நீ பெரிய பெரிய காரியங்களை பண்ணாலும் நானும் வரும்போது அப்படியே 16 வயசு புள்ள மாதிரி நடந்துக்கிறத பாரு. அங்க தாண்டி இருக்கு என் கிளினி. சரி, இன்னைக்கு ஃபுல்லா நான் உன்னை கொஞ்சிட்டே இருப்பேன். நீ தடை போடவே கூடாது, ஓகே? ஏங்க, இன்னைக்கு பார்த்து எல்லாவளுங்க வந்திருக்காளுங்களே. உன்னை யாட்டி மருமக்க மாதிரிலாம் கூட்டு வர சொன்னது? அதங்க நான் மட்டும் இருப்பேன்னு தெரியுமா? இங்க எதுக்கு நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தா? எங்க அவளை நைட்டு 12 மணிக்கு வந்து படுத்திருக்காளுங்க. அது சரி, இந்த மருமக்க மாதிரிலாம் எப்படி 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க? சடங்கு வீட்டுக்கு போறேன்னு தான் போனால. என்ன ஆச்சுன்னு தெரியல, சடங்கு வீட்டுக்கும் போல, நேரம் இங்க வந்து படுத்திருக்காளுங்க. அதான் ஏன்னு தெரியல. இனிமே விடிஞ்சதான் நான் கேட்க முடியும். நான் சரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னு எட்டி பார்க்க வந்தேன். இங்க வந்தா ராஜா மன்மத வேலையை காட்டிட்டு இருக்கீங்க. மன்மத லீலையை வென்றார் உண்டோ? அடி மண்ணு பொண்ணு இந்த ரெண்டையும் இல்லாதவன் எவனாவது இருக்கானே. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நான் என் பொண்டாட்டி இருந்தா கொஞ்சம் தான் செய்வேன். எனக்காக பிறந்தாயி எனதழகி, பிரியாம இருப்பேனே எனதழகா. அப்புறம் ஒண்ணு இல்ல. பாத்தியா, நீ இப்படிதான் சொல்லுவ. நீ என்ன சொல்லி வேண்டாம், இனிமே நான் பாத்துக்குவேன். உங்க சேட்டை கொஞ்சம் கூட குறையவே இல்ல. அது எதுக்கடி குறைக்கணும்? கொல்ல கிழிச்சணுமா என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்கடி சேட்டை குறைக்கணும்? ஆமா, இப்பதான் இளம ஊஞ்சல் ஆடுது பாருங்க. ஏன் 20ல தான் இளம ஊஞ்சல் ஆடணுமா என்ன? 60ல ஆடக்கூடாது? 20ல எப்படி என் பொண்டாட்டியோ அப்படிதான் 60லயும் எனக்கு பொண்டாட்டி. அப்போ கொஞ்சம் நான் ஏன் இப்போ கொஞ்சம் கூடாது? நான் எப்பவுமே கொஞ்சுவேன். 80 வயசுலயும் உன்னை கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். காதல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கள்ள காதல். கெட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் திருட்டுத்தனமா ரசிக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்கு தெரியுமா? வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம கெட்ட பொண்டாட்டிய ரசிக்கதும், அப்பா, அது ஒரு தனி சுகண்டி. நல்லா இருக்கே. செம்மையா இருக்குடி. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் வேணாம், திறந்து கிடக்கு, நான் போறேன். அதுக்கு என்ன அடிச்சுட்டா போச்சு? ஐயோ, என்னங்க வேண்டாம் பாத்துறீங்க. வீட்டுல பிள்ளைகள் இருக்கும்போது கதை அடிச்சாதீங்க, கொன்னுருவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒண்ணு கொடுத்துருந்தேன்டி. வேண்டாம், சொன்னா கேளுங்க. சும்மா இரு, நான் கதை அடிச்சுட்டு வரேன். எனக்கு வேண்டாங்க. சொல்றேன்ல, இரு, கதை அடிச்சுட்டு வரேன். கதை அடிச்சுட்டு வந்தது என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லியிருக்கேன். 1000 உறவு சுத்தி இருந்தாலும் கெட்டவனுக்கு ஈடாகுமா? உடலாலும் உள்ளத்தாலும் உரிமை கொண்டாராச்சே. உரிமைப்பட்ட இடத்துலதான் சந்தோஷம் ஏகப்பட்டது கிடைக்கும். உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு நீங்க உரிமைப்பட்டவரு, எனக்கு மட்டும் உரிமைப்பட்டவரு. அதனாலதான் யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, என் புருஷன் கூட நான் இருப்பேன். பொண்டாட்டி இப்பெல்லாம் எனக்கு உங்களை ரொம்ப காதல் வருது. கண்ணா பின்னான்னு வருது தெரியுமா? வரட்டும். ஆமாமா, வரட்டும். சும்மா தாறுமாறா வரணும். கட்டிக்கிட்டு மாடி. ஐயோ, சும்மா இருங்க. எல்லாத்துக்கும் சரிமா, இது மட்டும் சரிங்க வேண்டாம். சரி, நீ தான் பேசுறியா இல்லன்னா உனக்குள்ள இருந்து ஏதாவது ஆவிக்கிவி பேசுதா? நீ இப்பெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டியா? பாருங்க. இல்ல, நீ அண்ணக்கிளிதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இல்ல, நீ இவ்வளவு டக்குன்னு ஓகே சொல்ல மாட்டியா? அதான் கேட்டேன். உங்களுக்கு அப்படியே மீனை பத்தி போங்க. அந்த குள்ள கத்திரிக்காய் எதுக்கு இப்போ ஞாபகப்படுத்துற? புள்ள பூச்சி எங்கேயாவது வந்துரும். அவளை மட்டும் பேச வேண்டாம். அவ இருக்கதே சில்லு போல, ஏன் அவளை கண்டு இப்படி ஆளுக்கெல்லாம் பயப்படுறீங்க? எனக்கு ஒண்ணு புரியல. அவளுக்கு எப்படி தேர்ந்தெடுத்துங்க கூட்டு வந்த?
ஷப்பா பையன் உள்ள படுத்துற பாடு. அவளை நினைச்சாலே வந்துருவா. வேணாம், நினைக்க கூடாது. நாம கட்டிக்குவோம். நாம நம்ம பத்தி மட்டும் இப்ப பேசுவோம். அதான் நானும் சொன்னேன். அப்போ கட்டிக்க. அதுக்கு முத கதை சாத்தணும். கரெக்ட். இது நான் கதை அடிச்சுட்டு வந்துடுறேன். கதை அடிச்சுட்டு வந்துட்டு கட்டிக்கலாம் இஷ்டத்துக்கு. சரி, நான் போய் கதை சாத்திட்டு வந்துடுறேன். ஐயோ, முடிஞ்சது எல்லாம். சப்பா, பார்த்திருப்பாளோ? ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லா பரப்பி விட்டுருவாளே. சப்பா, என்ன மீனா? இங்க கம்பு கும்பு கிடக்கான்னு பாரு. மருமகான்னு பார்க்க மாட்டேன். சும்மா இருங்க, அது பச்சை பிள்ளை. பச்சை பிள்ளையா? அவளும் பாட்டி தாண்டி. என்ன? நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. நான் என் மாமியார் கிட்ட பேச வந்திருக்கேன். மாமியாரே, எதுக்கு தங்கப்புல எதனாலும் என்கிட்ட சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது? போறதுக்கா நான் வந்திருக்கேன். ஜோலி முடிஞ்சது. அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் நினைச்சேன்னு. என்னம்மா விஷயம்? என்னன்னு சொல்லிட்டு கிளம்ப பாப்போம். சொல்லிட்டு கிளம்புறதா? நான் இன்னைக்கு புலன் விசாரணையில இறங்கி இருக்கேன். இழிஞ்சது. என்ன படம் விசாரணை? அத நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லக்கு தயாரா இல்ல. நான் என் மாமியார் கிட்ட தான் சொல்லுவேன். இல்லம்மா, இதனால சொல்லிட்டு நீ போயிட்டேன்னா நான் மாமியார்ட்ட சொல்லிக்கிடுவேன். அதுக்குதான். இல்ல, அவளுக்கு இங்க ஏகப்பட்ட வேலை. இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு பாத்துக்க. அதான், வேற ஒண்ணு இல்ல. இன்னைக்கு மாமியாருக்கு லீவு தானே? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. லீவு தான் இருந்தாலும் நாங்க ஆபீஸ் விஷயத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஒரு முக்கியமான கேஸ். கள்ளக்காதல் இல்ல, முக்கியமான கேஸ். அதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணலான்னு 2 பேரும் இப்பதான் கொஞ்சம் ஒண்ணு சேர்ந்தோம். வந்துட்டேன். கரெக்ட். அதுதான், அதேதான், அதேதான் மாமனாரே, அதேதான். அன்னைக்கு அவளை போ சொல்லடி. பாதியா நிக்குது. என்னால முடியலடி. ஐயோ, சும்மா இருங்க. அடியே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் கொஞ்சலான்னு வந்தேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி போச்சுடி. அவளை நீ போச்சோன்னா மட்டும் போதும். நான் எப்படி கதை வடைக்கன்னு மட்டும் பாரு. இருங்க வாரேன். சீக்கிரம் நீ. சும்மா இருங்க. ஐயோ, என் மானத்தை வாங்கிடாதீங்க. என்னடி மீனா? என்ன மாமியாரே, கேள்வி ஒரு வித்தியாசமா இருக்குது. ஏதோ தானே நீ கேட்ட மாதிரி இருக்குது. எதுக்கு வந்த நீ கேட்ட மாதிரி இருக்குது. எல்லாமே இவளுக்கு புரியுத. அதான் தெரியுதுல்ல, போக வேண்டியதுன்னு. அப்பெல்லாம் இல்ல மீனா. என்ன என்ன? இது அன்னைக்கிளி மாமியார் மாதிரி தெரியலையே. மாமியாரே, வேண்டாம், இது சரிப்படாது. ஐயோ, தெரிஞ்சிட்டோம். அதே நான் அதை சொன்ன கண்டுபிடிச்சிருவானே. இல்லடி, அவ கண்டுபிடிச்சிட்டானே. என்ன நீ தண்டிச்சிடாத. நான் இன்னைக்கு செம்ம ஆசையில உட்காந்துருக்கேன். பொண்ணு ரொம்பத்துக்க தூக்கிட்டு போயிருவேன். யார் இருக்கான்னு பார்க்க மாட்டேன். இருங்க வாரேன். என்ன மீனா? மாமியாரே, நீங்க சரியில்லை கட்டியலா. ஐயோ, சரி இல்லையா? ஏண்டி? நான் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு கேஸ கொண்டு வந்திருக்கேன். அசால்ட்டா என்ன சொல்லு அப்படின்னு அசால்ட்டா கேட்டுட்டு இருக்கியா? சீரியஸா கேக்குறேன் பாரு. என்ன மீனா? என்னாச்சு மீனா? நடிக்காதீங்க மாமியாரே, நடிக்காதீங்க. என்ன மீனா? என்ன மீனா? என்னாச்சு? மாமியாரே, நம்ம வீட்ல தப்பு நடக்கு மாமியாரே, தப்பு நடக்கு. தப்ப தட்டி கேட்கிற இடத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். தப்பா? என்ன தப்பு? மாமியாரே, என்ன? சார், நான் மாமனாட்ட பேச மாட்டேன். அப்பா, இது வேறையா? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னா நல்லா இருக்கும். அப்படி பார்க்காதடி. நான் நானா இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஆமா, பாத்துக்க. என்ன? மாமியாரே, அதை விடு. நீ என்ன காலையில எந்திரிச்சிருக்க? அதான் மாமியாரே இப்ப பிரச்சனை. கரெக்ட், அதுதான் பிரச்சனை. நீ காலையில எந்திரிச்சதுதான் எனக்கு பிரச்சனை. மாமியாரே, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, அவியோட பேச மாட்டவ. நீ சொல்லு. உன்னை காலையிலே எழுப்புனது யாரு? சொல்லு மீனா. உன்னை காலையிலே எழுப்புனது யாரு? தெரியல, 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 தெரியல மாமியாரே, தெரியல. அவங்க தேடித்தான் நான் அழைச்சிக்கிட்டு இருக்கேன். இளைய சைசு, கையில மட்டும் சிக்கிறேன்னு வச்சுக்க, மோனை கண்ணன் துண்டமாக்கிடுவேன். அவனை உண்டுலன்னு ஆக்கணும் பாத்துக்க. அவன் முடிக்கிறேன்னு எனக்கும் தெரியும். ஆனா மெனக்கிட்டு கூட்டு வந்துட்டான் பாத்தியா? இவளையும் சேர்த்து சாத்தணும் பாத்துக்க. சப்பா, முடியலையே.
நீ கூட்டு வந்த அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான், அதான் ரெண்டுத்தையும் சாத்தணும்னு சொன்னேன். மீனா கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். சதீஷ சும்மா விடக்கூடாது, அவன் என் பிள்ளையா? இல்ல சதீஷ் எங்கள இருக்க? இந்த பிள்ளைய எப்படி விட்டுருக்கியா? கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கால? பிள்ளை தூங்க வைல. அதாவே தூங்கிட்டாவல. அவனே தூங்குதான், நீயும் தூங்க வேண்டியதானே? மணி 6 மணி கூட ஆவலையே. அதான் என்ன யாரை எழுப்பி விட்டுட்டாவல? உன்னை யார்தான் மட்டும் எழுப்புனா? செம்பகவல்லி அவ இல்ல, அவளே நான் எந்திரிச்சதுக்காக என்ன விரட்டி விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கா. எடுபட்டவளை ஒழுங்கா மூடிட்டு தூங்குன்னு என்ன விரட்டி விரட்டிட்டு இருக்கா தெரியுமா? 2 வாட்டி கீழே விழுந்துட்டேன். 2 வாட்டி மாமியாரா, 2 வாட்டி கீழே விழுந்திருக்கேன். ஒரு வாட்டி கீழே விழுந்தாலே அசந்து தூங்குவ, 2 வாட்டி கீழே விழுந்துமா உனக்கு இன்னும் கண்ணு சொக்கிக்கிட்டு வரல? நிஜமாதான், ஒரு வாட்டி கீழே விழுந்தாலே அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவா, அவ்வளவு அசதியாயிரும். 2 வாட்டி விழுந்திருக்கா, இன்னும் தூங்காம இருக்கா? அதான் காரணம், அதுதான் மாமியாரே காரணம். தூக்கத்தை கெடுத்தது யாரு? செம்பகவல்லி, அதான் அவ இல்லன்னு சொல்லிட்டேனே. அவளே என்ன தூங்க சொல்லிதான் என்ன விரட்டிக்கிட்டு அலையுதா. அதுக்கு இல்ல ஏமா செம்பகவல்லி. சப்பா, இன்னொன்னு வேறையா? அது கத்தி கூப்பிடாத. இன்னொன்னு அசந்து தூங்கிட்டு இருக்கிற பஞ்சாயத்து தலைவி எங்க? அவ தூங்கிட்டா, அவளுக்கு கண்ணு திறக்க முடியலையா? புள்ளன்னா அப்படி இருக்கணும், மருமக புள்ளனா அப்படி இருக்கணும். 10 மணி ஆனாலும் கண்ணை திறக்க மாட்டால, அப்படி இருக்கணும். 6 மணிக்கே கடந்து வீட்டை உருட்டிக்கிட்டு நானும் தான் 12 மணி வரைக்கும் கண்ணை திறக்க முடியாம தான் தூங்குவேன். என் நேரம் எப்போதாவது நேரம் யாரன்னைக்கு என்னை எழுப்பி விட்டுட்டாவ. அது யாருன்னு மட்டும் சொல்லு மீனா, நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். அதனை தேடிட்டு வரேன். மாமனாரும் மாமியார் இங்க இருக்காவ. அத்தி இவ ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிருக்கான்னு நினைக்க. இங்க எதுக்கிட்டி வந்த? இவளுக்கு புரிஞ்சு போச்சு சுத்தம். மருமகனா செம்பவழி தான், மருமகனா செம்பவழி மட்டும்தான். ரைட்டு, அப்போ மாமனாரும் மாமியார் கொஞ்சம் இருக்காவ. அதுதான் தப்ப இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கு. செம்பகவல்லி, நீ இழுத்து மூடிட்டு தூங்கு வா. நான் என்னை எழுப்புறது யாருன்னா கண்டுபிடிச்சே ஆகணும். மாமியாரே, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு காரணமே மாமியார் தான். நீ மாமியார்கிட்டே சொல்ல வந்திருக்க. மாமியாரே, என்னை யாரோ கண்ணா பின்னா தாறு மாற தக்காளி சாரா எழுப்பி விட்டுட்டாவ. மாமியாரே, செம்பகவல்லி, எழுப்புனது யாரு? அது ஐயோ, இப்ப சொன்ன வெக்க கேடாயிருமே. ஏட்டி குள்ள கத்திரிக்கா மாட்டி. என்னை எழுப்புறது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். இப்ப நீ தெரிஞ்சு என்னடி பண்ண போற? தாறுமாறா தக்காளி சோறா கொஞ்சி இருக்கானே, கொஞ்சி என்னை எழுப்பி இருக்கானே. அந்த வாடை என்னை எப்படி எழுப்பிச்சு தெரியுமா? அத்தையும் அம்மாவும் சாக்காவறாங்களே. அது வந்து எப்படியாவது சமாளிங்க. நானா? நீ தானே கூப்பிட்டு வந்த, நீயே சமாளி. கொஞ்ச நேரம் யாரு? நீங்க தானே? அடியே, நீ என் பொண்டாட்டி, இருக்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் பெர்மிஷன் கேட்க முடியும்? நான் கொஞ்ச நேரோட விட்டுக்க கூடாது, அடுத்த ஸ்டெப்புக்கு எல்லாம் போயிருக்கணும். குடும்பம் அடியுது, குடும்பம் அடியுது. என்னங்க? இங்க பாரு, எனக்கு தெரியாது, நான் இப்ப கொஞ்சம் ஆகணும். அவளுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. அவ கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே பெரிய கொஞ்சம் வழியா நடந்திருக்கும் போலுக்க. அதான் அந்த பையல அப்படி மோப்பம் பிடிச்சி எந்திரிச்சு வந்திருக்கு. ஏட்டி, இங்க யாரும் கொஞ்சல, பக்கத்து வீட்டுல யாராவது கொஞ்சம் பவலா இருக்கும். நீ வா. இந்த தெருவிலே நம்ம வீடு மட்டும் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீடு நம்ம வீடு தான், லாஸ்ட் வீடு நம்ம வீடு தான். இதுக்கப்புறம் தான் வீடே இல்லையே. வேற எப்படி பக்கத்து வீட்டுல கொஞ்சம் இருப்பாங்க? ஏட்டி, ஏன் தமிழ் தினேசு கொஞ்சம் இருக்க கூடாது? தமிழ் அவ படுத்த கண்ணை திறக்க மாட்டா. அப்படி யார டிஸ்டர்ப் பண்ணா எட்டிக்கிட்டு பிடிச்சிருவான்னு உனக்கு தெரியாது. எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காளுங்க. அவளோட ஃப்ரெண்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாள. ஐயோ, இது வேறயா? இல்லனா யார யார வீட்டுல இல்லையா? மீனா குட்டி கொஞ்சம் இருப்பாளோ? குமார் வயல்ல இருக்காவே. ஒருவேளை நீ இல்ல. நீ பார், என்ன சமாதானப்படுத்தலாம் மட்டும் யாரும் நினைக்காதீங்க. அந்த கொஞ்ச 2 ஜோடியை நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். 2 ஜோடியா? ஐயோ, போச்சுடே. இப்ப நான் மாட்டுவேனே. அத்தி கொஞ்சம் மூடே போச்சுதே. இவன் எப்படி இதெல்லாம் மோப்ப பிடிக்கா? பொடுத்துற அத உனக்கு எனக்கு ஆவாதுலடா. நீ என்ன இங்க வந்து கோத்தோட வந்திருக்க? பொய்ய உள்ள என்ன கோத்தோட வந்திருக்கா? இப்ப இவன் என்ன நம்ப கூட மாட்டாள. நான் தான் பர்மிஷன் கொடுத்து நினைப்பாள. சத்த இன்னைக்கு தெய்வம் எங்க இருக்கான்னு கூட தெரியலையா? 2 ஜோடியா?
என்ன ஜெம்பலி சொல்லிக்கிட்டு இருக்கா? 2 ஜோடியா? நீங்க 3 பேர் தானே வீட்டுக்கு வந்தீங்க. மதன் இந்த வீட்டுக்கு வரல. தினேஷ் மட்டும் தான் வீட்டுல இருக்கான். சொல்லி முடிஞ்சது. இவா டென்ஷன் ஆயிட்டால. ஆமா மாமியாரே, 2 ஜோடி மாமியாரே, 2 ஜோடி. அது சாதாரணமா இல்ல, கண்ணா பின்னான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மீனா 2 ஜோடி இல்ல, 1 ஜோடி தான். ஐயோ, இவ வேற கண்டுபிடிச்சிட்டா. அப்படின்னா ஒரு ஜோடி நாம கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னொரு ஜோடியும் கண்டுபிடிச்சிருவாங்களோ? யாரு? தெரியலையே, தெரியலையே. அதான கண்டுபிடிச்சிட்டு இருக்க. கண்டுபிடிச்சிரா மாமியாரே, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். மாமியாரே, ரொம்ப ஓவரா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாமியாரே. என்னை எப்படி எழுப்பி விட்டாங்க, நான் விடுவேனா? அவன் விக்கி தருண் இது வந்தாங்களா வீட்டுக்கு? இல்லத்த, தருண் நேத்தே தோட்டத்து வீட்டுல இருப்பேன்னு சொல்லிட்டான். அதனால சாயங்காலமே அழகுராணி அங்க போயிட்டா. விக்கிக்கு நைட்டு 12 மணிக்கு டூட்டி முடியும். அதனால அந்த வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனந்தி பிள்ளை வச்சுட்டு ஒத்தையில இருப்பா, நாங்க போறேன்னு சொல்லிட்டான். பொண்ணு தர அவன் தான் நைட்டு ஷிஃப்ட் போயிட்டானே, காலையில 10 மணிக்கு தான் வருவான். என்கிட்ட கூட சொன்னானே. ஆமாத்த, அவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டான். இல்ல, நம்மள கண்டுபிடிக்கலையே, அதுக்குதான் அப்படின்னு சொன்னேன். எப்போ இவகிட்ட தப்பிக்கிறதுக்குள்ள நான் பொழுதும் பாடு. பொண்ணு தர எப்போ டூட்டிக்கு போனா? அவன் நேத்து சாயங்காலம் 7 மணிக்கே போயிட்டான். காலையில 10 மணிக்கு தான் வருவான். என்கிட்ட கூட சொன்னானே. அழ கூட செஞ்சான். நான் சொன்னேன், ஏன்டா அழுத, நீ தான் நைட் ஷிஃப்ட் போயிருக்கியா, பிற ஏன்டா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, நான் வீட்டுல எல்லாத்திட்டு சொல்லிடுன்னு கூட சொன்னேனே. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அச்சோ, அப்படின்னா பொண்ணு தெரியவ கண்ணில் பட்டிருக்கான். போச்சுது. ஆமா, நான் சொன்னேன்ல. அவ கிடக்காத்த அத்த குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரட்டுமா? காஃபி கொண்டு வாமா. சரிங்க மாமா. மாமா சாப்பிட்டதுக்கு ஏதாவது? இல்லம்மா, வெறும் காஃபி மட்டும் போதும். சரிங்க மாமா. அத்த உங்களுக்கு? உண்மையிலே பொண்ணு தர டூட்டிக்கு போயிருக்கானா? ஐயா, ஆமா மாமியாரே, என்கிட்ட கூட சொன்னானே. அந்த பெரிய வராண்டலாச்சுல என்கிட்ட சொன்னா, நான் டூட்டிக்கு போயிருக்கேன்னு. அத்த அவ கிடக்கா, தூக்க கலப்புல கிடக்கா. சரிங்க அத்த, நான் காஃபி கொண்டுட்டு வரேன். செம்பொலி, நான் ஒண்ணும் போய் சொல்லல என்ன. ஏமா செம்பொலி, காஃபி கொண்டு வாமா. மீன தங்கம், நீ தூக்கி எரிச்சல. இன்னைக்கு மாமா உன்னை விளையாட கூட்டு போறேன், வா. நான் வரல. கொன்னே போட்டேன், ஒழுங்கா போயிரு. எனக்கு வீட்டுல வேலை கிடக்குது. மாமா உன்னை அப்படி அப்படியே சுத்தி காட்டி கூட்டு வருவாவ. போ, வாக்கிங் போயிட்டு வாங்க. மாமா கூட்டு போறேன், ஓடியா. வேண்டாம். போயமட்டி என்ன எழுப்புன அந்த கொஞ்சம் ஸ்மெல்லு சாரி என்ன வச்சு எழுப்புனானே எனக்கு தெரிஞ்சு ஆகணும். காலையிலே புதுசா மேங்கோ ஐஸ்கிரீம் ஒன்று வந்திருக்குதான். நான் வாக்கிங் போனேன், அங்க காலையிலே வச்சு வித்துட்டு இருப்பானுங்க தெரியுமா. பையன் வாங்கி தரேன். ஐஸ்கிரீமா? ஆமா தங்கம், வா நம்ம 2 அப்படியே பொடி நடியா வாக்கிங் போயிட்டு வரலாம், ஓடியா. சரி, அந்த ஷூ போட்டுட்டு ஓடியா, அதான் நல்லா இருக்கும் உனக்கு. வா, எடுத்துட்டு ஓடியா. ஆனா எனக்கு கால் வலிக்குமே. பாதி நேரம் உன்னை மாமா தண்டி தூக்கிட்டு வராவ. போயமட்டி அது என் மாமனார்டி. அதான் பாதிலே தூங்கிருதிய. அவளை கூட்டு போறலாம் சரிதான், நிஜமாவே தூங்கிடுவா. தூங்க வச்சு தண்டி நான் கூட்டு வருவேன், பாத்துட்டே இரு. உங்க சேட்டை இருக்கு பாருங்க. அவளை எப்படி நடக்க வச்சு அவளுக்கு தூக்கத்தை வர வச்சு கூட்டு வர மட்டும் பாரு. அது எனக்கு இப்ப கூட கொஞ்சம் தான் அடிக்குதே. என்ன சொல்ற? சோழி முடிஞ்சது. இந்த குள்ள கத்திக்க தூக்கிட்டு ஒன்னதான் உண்டு. கபார், மாமா கூட வாக்கிங் வர, ஓடியா ஓடியா ஓடியா. மாமியாரே, நம்மள யாரோ ஏமாத்தி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண்ணா பின்னான்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தெற்கு தசை மேல வாட அடிக்குதே. பையவள 10 மணி வரைக்கும் கண்ணை திறக்காத. ஒரு எழுப்பு எழுப்புன அடிப்பாலோ. இன்னைக்குதான் நான் பெத்தது பக்கத்துல இல்ல. முடியாது. ஓய் ஓய் தமிழே, ஓய் இன்னைக்கு உன்னால சீக்கிரம் எந்திய கண்ணை திறையன். தமிழே, இன்னைக்குதான் நம்ம பெத்தது பக்கத்துல இல்ல பத்துக்க. அதனால ஆனா நீ 10 மணி வரைக்கும் தூங்குவிய. என்ன பாருடு, எனக்கு தூக்கமா வருது. ஐயோ, அழகு போல இருக்கும். அன்னைக்கு நான் 10 மணியா இருப்பேன். அதே அழகு செல்லும் தூங்கும். என்ன பாரு, எனக்கு தூக்கமா வருது. அதான் பகல் ஃபுல்லா தூங்குவிய. என்ன பாருடி, பாத தீவிர இருக்குல்ல உனக்கு. இல்ல, அழகு போல இருக்குது பாரு. அன்னைக்கு பார்த்த மாதிரி. என்ன தூங்க விடுங்க. ஆமா, நீ தூங்கு நீ தூங்கு. நான் உனக்கு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். இப்ப 3 ஜோடி ஆயி போச்சுடி. இவன் தான் இருக்காளா? நான் இவளை மறந்துட்டேனே. நான் தூங்கிட்டேன். அதுக்கு தான் சொல்றது தூங்கணுங்கதே. எங்க இருந்து இவளை புடிச்சிட்டு வந்த? நான் பிடிக்கல, நாங்க ஒண்ணு சேர்ந்தோம். தமிழே, கொஞ்சம் தானே செய்யணும், கொஞ்சிக்கோங்க. ஆனா கொத்தி மோப்ப முடிக்கல. காத்தி பிடிச்சுக்கோங்க. தமிழே, என்ன அதனடி அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க. நீங்களும் தான். நான் அது கொஞ்சம் தொப்புக்கு போ வச்சுட்டு, ஆனா நீ அப்படியே தாண்டி இருக்க. போங்க அப்பா, போடி. இந்த வார்த்தைக்கு எவ்வளவு நாள் காத்திருந்தேன்.
ம், ம். இன்னைக்கு நான் வெளியில போகல. சரி. நிஜமா? இங்க பாரு, இங்க இருந்தா கொஞ்சம் முடியாது. கிளம்பு, நம்ம எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவோம். எங்க பாப்பாக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு. ஆமா, இந்த வீட்டுல ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஆளையில போறேன். இல்லைன்னா நீ தான் தினமும் அனுப்பிட்டு இருக்கல. பாரு, இப்ப கிளம்புனா வெறும் 5 நிமிஷம் தான் அம்மா வீட்டு வந்துடும். அம்மா வீட்டுக்கு மட்டும் போயிட்டோம். இங்க பாரு, அங்க அம்மா நம்ம போயிட்டாலே வெளியில போயிருவாங்க. எப்போ ஒரு நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கலாம். போமா? சரி, இந்த ட்ரெஸ்ஸே போதும். இப்படியே கிளம்பிடும். சீக்கிரம் வா. இப்படி வா. கார்ல தானே போறோம். இப்ப யார் நம்மள பார்க்க போறா? வா, போயிடும். 6 மணி தானே ஆகுது. இருட்டதா இருக்குது. போயிடலாம். வா. பாரு, 7 மணிக்கெல்லாம் வீட்டுல போய் கொஞ்சம் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சிட்டு இருக்கணும். சரி. சரி சரி, எந்தி, வா கிளம்பு. நீங்க தான் தூக்கிட்டு போனோம். நானும் கார் வரைக்கும் நடந்து வர மாட்டேன். அதுக்கு என்ன தூக்கிட்டு போனா போச்சுதே. கார் எங்க விட்டுருக்கீங்க? முன்னாடிதான் விட்டுருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா, பின்வாசோடய ஓடிடுவோம். இங்கோடி போனா எல்லாரும் பாத்துருவாங்க. ஆமாமா, இங்கோடி போனா எல்லாரும் பாத்துருவாங்க. பின்வாசல் வழியாவே ஓடிடுவோம். அடியே, நீ என் பொண்டாடி. உன்ன கொஞ்சத்துக்கு நான் திருப்பி தரமா உன்னை கூட்டிட்டு போடி இருக்கு. சுத்தம் குடும்ப மாட்டேது. எனக்கு தெரியாம இருக்கேன். இது குடும்ப மாட்டே. கொஞ்சமா வேண்டாமா? குடும்பம் சூப்பர். குடும்பம் சூப்பர் 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 சூப்பர். அந்த பையன் இருக்கட்டும். அதாண்டி ஆட்டி படைக்கவா செய்த நீ ஆட்டி. இருடி, இன்னைக்கு கடிச்சு கண்ணா திங்கல பாத்துக்கிட்டே இரு. சும்மா இருங்க. இதுக்கப்புறம் எங்க சும்மா இருக்க? ஐயோ, சத்தப்படாதீங்க, கேட்டுரும். ஆமாமா, சத்தம். இன்னைக்கு நீ என்கிட்ட பட பாட்டை மட்டும் பாத்துக்கிட்டே இருட்டி. இங்க இது ரெண்டு பேரும் பெருவாசல்ல தான் இருக்காங்க. அப்ப முன்வாசல் சும்மா தான் கிடக்கும். வா, ஓடிடுவோம். ஒருவேளை முன்வாசலுக்கு வந்துட்டாங்கன்னா சுவாதிக்காதடி. நீ என் பொண்டாடி, மறந்துடாதடி. அதனால தான் நீங்க கூட்டிட்டு வந்தேன். நான் வரல, போணும். வா கிளம்பு. எங்க என்னங்க? போமதி எண்ணி குடிச்சிட்டு போமா. அதான் தோட்டமே இருக்கடி, வீட்டுல போய் குடிச்சுக்கலாம். வாயாண்டி. அத்தி அங்க ஏன் மாமியார் இருப்பாவல? எங்க அம்மா பத்தி தெரியாது. நம்ம போறனாலே என்னமோ நமக்கு புதுசா கிளம்புற மாதிரி அப்படியே வெளியில போற மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு பிரச்சனை இல்ல. என்னை பத்தி எங்க அம்மைக்கு நல்லா தெரியும். நான் சித்திர புத்திர என்னென்ன வேலை பார்ப்பேன்னு எங்க அம்மைக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா தொந்தரவே பண்ண மாட்டாங்க. வா. நல்ல மாமியார் பாத்தீங்களா? நல்ல மாமியா தான். சீக்கிரம் வா. குட் புருஷன், குட் மாமியார். பேச்சு பாரு, இத்தனையோண்டு வாய வச்சுக்கிட்டு. என்னங்க ஒருவேளை அன்பரை சேர்ந்துட்டானா? அவளை பத்தி ஒரு ஞாபகம். சீக்கிரம் வா. அடுத்து ஒரு தம்பி பாப்பாவோ ஏன்னா தங்கச்சி பாப்பாவோ பிறக்கம் போனதுக்கு காரணமே அவதான். சொல்லிவிட்டேன். அவளை பத்தி மட்டும் சொல்லாத சொல்லிட்டேன். இன்னைக்கு தான் ஊர்ல வந்து படுக்காம இருந்திருக்கா. பார், அவ ஸ்கூல் போறதுக்கு 2 மணிக்கு எந்திப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா வீட்டு ஓடிடும். சீக்கிரம் வா. சரிங்க. செம்பகவல்லி, ஏடி, நான் இப்பதான் இட்லி அடுப்புல வச்சிருக்கேன். உசுரை எடுக்காதடி. அதுக்கு இல்ல செம்பகவல்லி, இப்ப 3வது ஜோடி ஆயி போச்சுடி. அடுப்புல விறகு கட்டை இருக்குது. சூடு வச்சு விடுவேன் பாத்துக்க. செம்பகவல்லி, சத்தியவதடி சொல்லுதே. 3 ஜோடி கண்ணா பின்னா தாறு மாறா. அத்தி, எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுதே. எடி செம்பகவல்லி, வேற லெவல்ல போய்கிட்டு இருக்குடி. அம்மா, நம்ம ஓடிடலாம். சீக்கிரம் வா. அது சரிங்க. மிச்ச 2 ஜோடி யாரு? வேண்டாண்டி, அது யாரா இருந்துட்டு போட்டோம். சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். வாயண்டி. இல்லங்க, நம்ம ஒரு ஜோடி. இன்னும் 2 ஜோடி செம்பொலி தான் அடுப்பு கிட்ட போய் நிக்கல. இந்த பையவள சுத்திக்கிட்டு இருக்கு. வேற என்ன 2 ஜோடி யாரு? வேண்டாண்டி, விட்டுடி. சும்மா இருங்க. மீனா பையவள சும்மா ஒண்ணு மாப்பம் பிடிக்காது. அவளுக்கு அபார சக்தி உண்டு. 7ஆம் அறிவு அவளுக்கு வேலை செய்யும். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கா. கண்டிப்பா 2 ஜோடி இருக்குது. அது யாருங்க? அடியே பஞ்சாயத்து தலைவி, உன்னை எல்லாரும் பஞ்சாயத்து தலைவின்னு சொல்ல சும்மா இல்ல. கொண்டுருவேன். ஓடி வந்து அது யாரும் கொஞ்சிட்டு போறாங்க. வாய் விட்டி. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். எங்க அம்மா வீட்டு போற வரைக்கும் எனக்கு தாக்க பிடிக்காது. ஒன்னலாம் அடியே. இடி, அங்க மேல எங்கடி போற? இடி, கீழே இறங்க, கீழே விழுந்துறாதடி. நான் இங்க தான் அந்த வாசனை வருது. இடி, அங்க போகாதடி, இங்க வா. நான் எனக்கு இங்க தான் வாசனை வருது. பழைய வீடு மேல ஏறாத, இடிஞ்சு விழுந்துரும். சொன்னா கேளு. இது மேல நம்ம வீட்டுல யாருமே போக மாட்டாவட்டி. இடி, அது சாத்தி போட்டுருக்குது. இங்க வா. இதுக்கு சாவி எங்க? சாவி எங்க? அவன் விக்கிக்கிட்ட இருக்க மாட்டே. அவன் அந்த வீட்டுல இருக்கான். நான் இப்ப அந்த வீட்டுல போய் சாவி வாங்க முடியும்? அம்மா, மணி எத்தனை ஆகுது? ஐயோ, நல்லா விடிஞ்சு போச்சு. நீ முதல்ல இட்லி சாப்பிட மாட்டே. ஐயோ, செம்பலி அக்கா சமைச்சே முடிச்சிட்டாங்கன்னா அப்ப 8 மணி ஆயிருக்குமே. அடே, எங்க அப்பாக்கு என்ன தூக்கம் நடக்குது? தூங்கு மணின்னு பேர் வச்சிடலாம். ஹாய், 8 மணி. மணி 8 மணி ஆகுது. தூக்கத்துல அடிச்சுக்க முடியாது உங்களுக்கு. அடியே, 8 மணி ஆகுது. ஆமா, நான் ஒரு நாள் இப்படி தூங்க மாட்டேனே. ஹாய்.
இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. நானாவது அது இப்ப எப்படி போகணும் தெரியலையே, எல்லாரும் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்களே. இனி நான் உன்னை வண்டியில கூட்டு போனாலும் தெரியுமா? அது எனக்கு தெரியாது. கூட்டு போங்க. இரு, தினேஷ் மாமா கார் வெளியில நினைச்சு கார்ல போயிடலாம். அப்பா, என்னங்க பயமா இருக்கா? பயமா இருக்காவா? நெஞ்செல்லாம் ஸ்பீடா அடிக்கடி. அப்ப கூலா படுத்திருக்கீங்க. ஏன் சொல்ல மாட்டேன், அதுக்காக பதறவ முடியும். நல்லதா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியா தூங்கினேன். சத்தியமா அதுதாண்டி உண்மை. நான் இவ்வளவு நேரம் ஒரு நாள் தூங்குனதே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு தூக்கம் வராது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கே கண்ணு திறக்க முடியல, அவ்வளவு தூக்கம் தோஞ்சிருக்கு. நிம்மதியா இருந்தா தூக்கம் வரும். நம்ம பொறுப்பு முடிஞ்சு போச்சுன்னா நல்ல தூக்கம் வரும். இது நம்ம சந்தோஷமா வாழ போறோம்னு தெரிஞ்சா, நிம்மதியா இருக்கும்னு தெரிஞ்சா நல்ல தூக்கம் வரும். அப்படின்னா நீ கூட இருக்கிறனால தூங்கியிருக்க, அப்படித்தானே? அதுதான் உண்மை. எனக்கும் எனக்கான உறவு கிடைச்சு போச்சு. எனக்கான உறவு. சரி, நிம்மதியாரு, நான் பாத்துக்கிறேன். இனி நீ எது நினைச்சோம் எதுக்காகவும் எதுவும் பண்ண வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதையும் நினைக்க வேண்டாம். உனக்கானது எல்லாம் நான் பாத்துக்கிடுவேன், சரியா? இது நல்லதா இருக்கு. என்னது? இப்படி நெஞ்சோட சாஞ்சிருக்குது, நான் உன்னை இருக்க தள்ளி இருக்கிறது, இப்படியே இருக்கக்கூடாதுன்னு தோணுது. போதும், கிளம்பலாம். இல்ல, இப்படியே இருப்போம். வேண்டாம், இப்படியே இருந்துருவோம். இதை விட ஒரு சொர்க்கம் இருக்கா என்ன? உண்மையாவே இது சொர்க்கம் தான். பிடிச்சவா, மனசு நிறைஞ்சவா, இப்படி நெஞ்சில சாஞ்சு அவளை இறுக்கி அணைச்சிருக்கதா சொர்க்கம் தான். இன்னைக்கு நான் அந்த சொர்க்கத்தை பார்த்தேன். ஐ லவ் யூ. என்ன உணவு பிடிச்சிருக்கா? இன்னும் இறுக்கி அணைச்சிக்கிட்டா? போதும், கிளம்பலாம். ஐ, என்ன? நாம ஏன் நாம ஏன் இதே மாதிரி தினமும்? ஏன் பிடிச்சிருக்குல்ல? சந்தோஷமா இருக்குல்ல? இது என்ன இருக்கு? டெஸ்ட் இல்ல என்ன இருக்குன்னு தெரியும்ல? ஐயோ, போடி, ஞாபகப்படுத்தாத. அப்படின்னா கடவுளை இவ்வளவு வழிக்கு அப்புறம் நம்மளை இவ்வளவாவது ஒண்ணு சேர்த்தாரே நினைச்சு சந்தோஷப்படுங்க. உண்மைதான். இத்தனையும் ஏமாற்றம், வலி எல்லாத்தையும் தாண்டி ஒரு உயிரா சேர்ந்திருக்கோம். இதுவே போதுமே. நம்ம சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழறதுக்கு இவ்வளவு போதாதே? போதும்டி, இது போதும். எனக்கு இதுவே மன நிறைவா இருக்கு. எனக்குன்னு இந்த மண்ணில் ஒருத்தர், உங்களுக்குன்னு நான். இதுக்கு மேல என்ன வேணும்? நாம யாருக்காக இந்த மண்ணில் வாழ்றோன்னு ஒரு பிடிமானம் இருக்கணும். அந்த பிடிமானமும் உறுதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு பொழுதும் அவங்களுக்காக வாழ்றோம்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கணும். இப்ப நமக்கு அது கிடைச்சிருக்குது. எனக்கு ஒண்ணுனா உங்களுக்கு வலிக்கணும், எனக்கு ஒண்ணுனா நீங்க முதல்ல வரணும், உங்களுக்கு ஒண்ணுனா நான் உசிரியை கொடுக்கணும். சத்தியமா கொடுப்பேன். இதுக்கு மேல இந்த வாழ்க்கையில எனக்கு எதுவும் வேண்டாம். இது நல்லா இருக்குது. திருட்டுத்தனமா பாக்குறது கூட. ஐய், மறுபடியும் எனக்கு சொந்த மனவா தெரியும்ல? அது எப்படி நமக்கு இவ்வளவு நாள் அது தெரியாம இருந்தது? தெரியல, ஆனா இதெல்லாம் அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். பத்தியா, பிரச்சனை தான் என்கிட்ட காட்டினாங்க, பார்த்தேன், அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னது, ஆல்ரெடி வந்து சொந்தமா இருந்தவளா அப்படின்னு. ஆனா காலை எப்படி எல்லாம் பிரிச்சு வச்சு வடிக்க பார்த்திருக்கு. எனக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களை முழுசா ஏத்துக்கணும்னு தோணுச்சு. நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? எனக்கானவரே, எனக்கு சொந்தமானவரே. காலிட்டுடி. சரி, இப்படியே எனக்கு முக்கியமான கேஸ், நான் போகணும். வரட்டா? வேண்டாண்டி, இப்படியே இருப்போண்டி. அப்போ தினமும் இப்படி? அது முடியாது. ஏன்டி? தினமும் வராங்க. ஏன் வந்தாங்க? காலம் வரும். என்ன திருட்டு மொழி தாண்டவாடுது? இல்ல, ஒண்ணு இல்ல. இல்ல, நான் எந்திக்கிறேன். இல்ல, அது ஒண்ணு இல்ல. அது வந்து வேணாம்.
இல்ல அது இல்ல அது 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 வந்து இன்னும் ஒரே ஒரு வாட்டி என் நெஞ்சில் சாஞ்சுக்க. நீ நெஞ்சில் சாயும் போது அப்படி ஒரு நிம்மதி நான் தேடினேன். எனக்கானது என் கையில கிடைச்சிட்டுங்கிற ஒரு நிம்மதி. இனி நான் அதை தேடி அலைய வேண்டாம். என் கையில எனக்கு சொந்தமா கிடைச்சிட்டுங்கிற ஒரு நிம்மதி. எத்தனை நாள் கண்ணீர், எத்தனை இரவு கண்ணீர் வடிச்சிருப்பேன், எத்தனை நாள் தேடி அலைஞ்சிருப்பேன். அப்படி தேடின உன்னை இன்னைக்கு என் மார்போடு என் நெஞ்சில சாஞ்சு நிம்மதியா இருக்குங்கும் போது மனசுக்கு எவ்வளவு நேரமா இருக்கு தெரியுமா? எப்பவுமே இப்படியே இருக்கணும்னு தோணுது. ஏன் சொத்து, ஏன் சொத்து. ஆமா, இப்ப கூட ஒரு நல்ல ஸ்மெல் வருது. வரும், விடுங்க, நான் எந்திக்கிறேன். இல்ல சொன்ன நான் எந்திக்கிறேன். இல்ல நிஜமாதான் கொஞ்சம் மனத்து கிடக்கு. மணக்கம் புத்தி மாறுது, என்னங்க? இல்ல சொன்ன நிஜமாவே மனத்து கிடக்கு. வேண்டாம். இல்ல இருக்கட்டும். நான் எந்திக்கிறேன். வேண்டாம். இல்ல, நான் 8:30 ஹாஸ்பிட்டல் இருக்கணும். சீக்கிரம் என்ன கொண்டு விட்டுருங்க. சரி இரு, ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது. சீக்கிரம் வண்டியில ஏறு. இங்க நான் செருப்பு போட மறந்து வந்துட்டேனே. இங்க பாரு, உன்னை நான் தூக்கிட்டு தான் போறேன். உனக்கு செருப்புலாம் தேவையில்ல. இங்க பாரு, அந்த புள்ள கத்துட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அது கண்ணில் படாம சீக்கிரம் போகணும். சீக்கிரம் காலைல ஏறி. இந்த நைட் ட்ரெஸ் போட்டா உங்க அம்மா யாசுவாங்க. அவள உண்டு இல்லைன்னு நான் பாத்துக்கிட்டேன். நீ வண்டியில ஏறி. நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லதா இருக்கு. ஏறு. ஐயோ, நான் பெத்தது வந்துருவேன். சீக்கிரம் ஏறி. ஏங்க ஏங்கண்ணா வேண்டாம், சீக்கிரம் வண்டியில ஏறு. அவசரம் தெரியாம இவ வேற 5 நிமிஷம் தான் வீட்டுக்கு போயிடலாம். அங்க போய் எந்த ட்ரெஸ் வேணாலும் மாத்திக்கலாம். ஏறு. செம்பூரிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா தியாடிட்டு கிடப்பா. கொன்னையா போட்டுறேன். பண்ணி அடி. நீ என்ன திட்டுதீங்க? ஒன்னு திட்ட முடியுமா? இது திட்டுத நேரமானு கேட்க. ஏன் அவசரம் தெரியாம என் தங்கம், என் செல்லும், என் பொப்பு குட்டி யாருமான் யாராவது பாரு. இந்த பாரு, இந்த வீட்டுல காரை நிக் பண்ணிட்டு போறதோட சரி, எவன் தூக்கிட்டு போறானே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நடந்து கூட போக முடியாது. யாரு ஏங்க சோதிக்கிறாளே? ஏண்டி? ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்குல கொஞ்சம் கூடாது. ஏய், ஒழுங்கா வண்டியில யாரு சொல்லிட்டேன்? இவ பஞ்சாயத்து தலைவரே மறந்துட்டேன. உன்கிட்ட கோப்பட முடியுமா? உன்கிட்ட கோப்பட முடியுமா? வண்டியில ஏறுடி. அழுகி ராட்சசி, அழுகி என்ன என்ன பாடுபடுத்துது. ஏறுடி. சிரிக்காதடி, ஏறு. சரி. ஹாப்பி, நானே கஷ்டப்பட்டு பிக்கப் பண்ணிருக்கேன். தமிழா இருந்தா அதனை கூப்பிடுவ. அவர் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறாருன்னு சொல்லணும், இழுத்துட்டு ஓடுறான்னு சொல்லக்கூடாது. அவருக்கான சொத்து தமிழ், அவர் பொண்டாட்டி. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 3 சுவாசத்துல ஒரு சுவாசம் இது. கரெக்ட். நான் கூட இந்த பஞ்சாயத்து தெரிய தப்பா நினைச்சிட்டேன். இவ்வளவு 10 மணி வரைக்கும் கண்ணை திறக்க முடியாம கிடக்குமேனு. எப்படி ஓடுதா பத்தியா? எங்க போறா? எங்க அவைய கொஞ்ச நாளே அவ அம்மா வீட்டுக்கு தான் போவ. ஓ, விஷயம் அப்படி போகுதா? விட்டுட்டி, நமக்கு தான் போக்கடம் இல்லாம போச்சு. அவளாவது கொஞ்சிட்டு போட்டுமே. என்கிட்ட சொல்லாம போயிட்டா. ஏன் பின்னாடி போய் தொத்திட்டு போறதுக்கா? அவ சரியா தான் பண்ணிட்டு போயிருக்கா. மூடிட்டு போய் தூங்குப்பா. சப்பா, நான் அந்த சரி வந்தாச்சு. Who are you, Saris? ஓ புருஷரு. No, brother. நீ பிரதர் நினைக்கிற வரைக்கும் அவர் வீட்டு பக்கமே வர மாட்டாருட்டி. ஆமா, நீ வரக்கூடாதுங்க தான் பிரதர்னு கூப்பிடுதாட்டி. லவ் ப்ரப்போஸ் சரியா பண்ண தெரியல, அது வரைக்கும் பிரதர் தான். அப்ப சரி, பிரதர் அங்கதான் நிக்காரு. பிரதரை போய் பாத்துட்டு வாப்போ. நான் இன்னும் 2 கொஞ்சம் ஸ்மெல் எடுத்ததே. அந்த 2 ஸ்மெல்லை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். உன்னை பாராட்டும்டி. 3ல 1 கண்டுபிடிச்சிட்ட பத்தியா நீ? மிச்ச 2 நான் எப்படி கண்டுபிடிக்கன்னு மட்டும் பாரு. நீ கண்டுபிடி. நான் எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு வைக்கணும். ஓகே? 2 சீனி மறந்துடாத. மறக்கிற ஐட்டத்தை நீ சொல்லியிருக்க. இல்லைன்னா அந்த 2 ஐட்டத்தை செய்யறதுக்கு பல மணி நேரம் ஆகும். ஓ மை காட். 2 இட்லி சீனி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அத்தாடி. ஆமா ஆமா, அந்த சீனி எப்படி செய்யற? நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன் பாத்துக்க. தினமும் எனக்கு இட்லி சீனி தரல. அந்த சீனி எப்படி செய்தானே நான் கேட்கணும்னு நினைச்சேன் பாத்துக்க. சீனி அக்காஸ்,
இட்லி எப்படி செய்வது தெரியும். அது நீ தினமும் சாயங்காலம் கிரைண்டர்ல மாவு அரைப்ப, நான் பார்த்திருக்கேன். அம்மா அந்த சீனி எப்படி கரெக்டா வெள்ளையா, அது எப்படி கரெக்டா செஞ்ச? அது எப்படி சைஸ் கரெக்டா இருக்குது? அது அளவுகோல். அளவுகோலா? ஆமா, இந்தந்த சைஸ்ல சீனி வேணும், இந்தந்த சைஸ்ல இருந்தா தான் மீனை தொண்டைக்குள்ள இறங்கும் அப்படின்னு பார்த்து பக்குவமா செஞ்சு வைப்பேன். ஆனா உன்னை பாராட்டியே ஆகணும். என் தொண்டைக்குள்ள சீனி சிக்கிற கூடாதுன்னு பார்த்து பக்குவமா பொடிசு பொடிசா பண்ணியிருந்த பாரு, உன்னை பாராட்டியே தீரணும். ஆமாட்டி, பாராட்டியே தீரணும். சரி, 2 இட்லியும் சீனி தருவேன், தூங்கிடுவியா? நான் கோமா இருக்கேன். என் முகத்தை பார்த்தா உனக்கு தெரியல? நான் இன்னைக்கு அந்த 2 ஜோடியும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஆக்சுவலி நாம வந்தோம் நைட் நல்லச்சவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். நல்லச்சவங்கிட்ட வம்பு எடுத்துட்டு வந்திருக்கோம், அதை சொல்லு. அது சரிதான், அவரை உண்டுல என்ன ஆக்கிட்டு வந்தோம். நீ நான் தமிழ் மீனாக்குட்டி 4 பேர் வந்தோம். ஆமா, பின்னாடியே தினேசு வந்தாரு, தமிழை தேடிக்கிட்டு வந்தாரு. அப்படியே 2 ரூமுக்குள்ள போனேன். சரி, ஒரு ஜோடியா ஓகே, ஒன்னு கொஞ்சினது நம்ம அதையும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த 2 ஓடியும் போயிட்டு அதை விட்டுரு. சரி, அது 2 விட்டுருவோம். அது இன்னைக்கு வீட்டுக்கு வராது, நம்ம நாளா கழிச்சு தான் வீட்டுக்கு வரும். அதை விட்டுருவோம். 2 நல்ல வாட்டி கொஞ்சுவ. அவ எத்தனை நாளும் கொஞ்சிட்டு போற, அவ பொசுனு தானே அவ கொஞ்சதா, விடு. அந்த கதையை விட்டுரு, அடுத்து வா. மிச்சம் இருக்குது நீ நான் மீனாக்குட்டி. மீனாக்குட்டி காலையில வயலுக்கு போயிட்டா. சோ அவ கொஞ்சதுக்கு வாய்ப்பில்லை, அவ கொஞ்சம் மாட்டா. குமார ஓட விட்டு அடிக்க சொன்னா அடிப்பா, அவ கொஞ்சம் மாட்டா. ஆக்சுவலி அவ என்ன மாதிரி, அவ என்னையே மாதிரிதான். உருப்படும் மட்டி, உருப்படும். வீட்டுல இருக்கலாம் உருப்படாம பண்ண வைக்கிறதே நீ தானே. நீயும் கொஞ்சிறது கிடையாது, கொஞ்சவளையும் விடுறது கிடையாது. சரி, யூ கண்டினியூ. அப்புறம் செம்பகவல்லி நீ மதன் என்ன இன்னும் டூட்டி முடிஞ்சு வரல. இப்ப வந்துருவாங்க. கொஞ்ச மாட்டேன், எனக்கு அடுப்புல வேலை இருக்குது, நீ சொல்லு. கூட்டு செம்பகவல்லி தான் கூட்டு. இருட்டி, கொஞ்சம் விடாம வச்சுட்டாலே இதெல்லாம் இருட்டி. அந்த மனுஷன் கோத்துல அலையுது. நீ சொல்லு. உனக்கு நான் முக்கியமா மதன் என்ன முக்கியமா? நீதான், வேற யாரும் எனக்கு முக்கியம் கிடையாட்டி. நீ ஒத்தி தான் மட்டும் எனக்கு முக்கியம். கூட் கூட் செம்பகவல்லி தான் கூட். ஆமா, குட்டுதான். அப்புறம் என்ன, எனக்கு தான் சதீஷ் பிரதரா மாறி போச்சே. நான் கொஞ்சவே இல்ல. அப்படி போய் இன்னும் 2 ஜோடி. அது எனக்கு இப்ப பயங்கரமா வருதே. எட்டு செம்பகவல்லி பயங்கரமா கண்ணா பின்னாடி கொஞ்சதான் வெட்டி. அது ஏன் நம்ம மாமனார் மாமியாரா இருக்க கூடாதே? சாக்காயிட்டாலே. எனக்கு செம்பகவல்லி சொன்ன அது நீ மனசு உடைஞ்சு போயிருவ. இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியாது. மாமனாரும் மாமியாரும் என்னடி செம்பகவல்லி சொல்லுத? ஆமாட்டி, அத்தையும் மாமாவும் தான். அழுவாதட்டி. சொன்னவா இதே எண்ணத்துக்காவோ, ஏற்கனவே உனக்கு பிஞ்சு இதயம். இதுல நான் இவ்வளவு பெரிய இடியை உனக்கு தூக்கி கொடுத்தேன் முன்னா, உன் இதயம் தாங்குமா? அதுக்குதான் வாங்கிட்டு இருக்கிட்டு சொல்லணும். அவிய 2 புருஷன் பண்ணாட்டி, அவிய கொஞ்சம் எதுக்கிட்டு வாங்கிட்டு சொல்லணும். நீ கொளுத்து போய் மோப்ப முடிச்சுட்டு அலைஞ்சா அவைய வாங்கிட்டு வந்து சரணடையணுமோ? சரணடைஞ்சா மட்டும் நீ விட்டுருவியா என்ன? வீட்டுல ஒருத்தர் விடாம சொல்லிட்டாளே இவ. வீட்டுல இருக்க நண்டு சுண்டு வரைக்கும் சொல்லிட்டு வருவ. அவைய அசிங்கப்படணுமான்னு கேட்க. அது நான் வேற அவசரப்பட்டு விட சொல்லிவிட்டேனே. ஏன் சொல்லி முடிஞ்சு போச்சு. அத்தை என்ன உண்டுல நாக்கிடுவாங்கள. அட்டியா குள்ள கத்திரிக்கா நெல்லு சொல்லிட்டேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச பூமியை தோண்டி புதைச்சிருவேன் சொல்லிவிட்டேன். மாமனார் மாமியார் கொஞ்சம் தவளமட்டி. அதுக்கு பெண்ணட்டி. ஏன் நீ இந்த வீட்டுல இருந்தா யாருமே கொஞ்சம் கூடாதா என்ன? அது சரிட்டி. மாமனார் மாமியார் தமிழ் தினேஷ் 2 ஜோடி தானட்டி. இன்னும் ஒண்ணு நீ மாப்பம் பிடிச்சிய. வீட்டுல யாருமே இல்லையே. அதானே. ஐயோ, 2 இங்கதான் நிக்குது, இன்னும் போகலையா? இவங்களை எப்படி போக வைக்க? இவங்க இங்க இருந்து போனதான் நாம இருந்து போக முடியும். எப்படியாவது போக வைங்க. அது சரி, தினேஷ் மாமா இங்க வண்டி விட்டுருந்தாரு, வண்டியை காணோம்.
எனக்குலாம் தெரியாது. 8:30 நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தூங்கிருக்கணும் நீ. நான் அப்பவுமே எந்த கேட்டியா? இப்ப எப்படி போவ? எப்படி கூட்டு வந்தீங்களோ அப்படியே கூட்டு போங்க. இப்பதானே நீ கூட்டு வந்த. இப்பதான் இறங்கி குதிக்கணும். இரு பாப்போம். இவங்க எப்ப போவாங்க? எப்படி கொஞ்சிருக்காவ பாத்தியாட்டி? கொஞ்ச நாளா? சரி சரி விடு விடு. என்னால எப்படி விட முடியும்? என் மனசு தாங்க மாட்டேங்கிட்டு. தாங்கி தானே ஆகணும். நான் இன்னும் இந்த ஒண்ணு யாருன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஓஹோ, என்னதான் தேடிட்டு இருக்கீங்களோ? யாராட்டி இருக்கும்? இல்லடி உனக்கு பிரமையா இருக்கும். அதாவது சில நேரம் உன் கணக்கு விளக்கு கொஞ்சம் தப்பா உள்ள அப்படியா இருக்கும். அது யாரும் கொஞ்சம் இருக்க மாட்டாவ, உனக்கு அப்படி தோணி இருக்கும். இங்க பாரு, எது வேணாலும் தப்பு. என் கெஸிங் மட்டும் தப்பாகாது. சத்தியமா சொன்னேன். 3 ஜோடி 2 ஜோடி கண்டுபிடிச்சோம். இன்னும் 1 ஜோடி கண்டுபிடிக்கணும். நம்ம தான் சொல்றாங்களோ? வேற யாருங்க இருக்கா? நம்ம தானே இருக்கோம். கண்டுபிடிச்சிருவாங்களா? வாயை சும்மா ரெடி. எனக்கு தெரிஞ்ச ஆகணும் சம்பகவல்லி. சரி நீ போய் தேடி கண்டுபிடி. எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஒருவேளை செம்பவலி மதனண்ணனை ஒழிச்சுட்டு நம்மகிட்ட ஏமாத்துறாளோ? சொல்ல முடியாது. ஏமாத்தினாலே ஏமாத்துவா. அவ ரூமை போய் சர்ச் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த சித்திரபுத்திரன் எங்க இருக்கானே தெரியல. எல்லாருமே தெரிஞ்ச ஆளை காணோம். டேய் எத்த எங்கடா இருக்க? ஷிஃப்ட்ல நேக்கா இங்கே கூட்டு வந்திருக்கான். டேய் சித்திரபுத்திரன், டேய் எத்த. யார தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்பமே வச்சு? நான் உன்னதான் தேடினேன். நான் தான் உங்க முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆமா, அப்படியே புழுக்கு வந்துட்டு போயிட்டா. அப்படி கொஞ்சம் விட்டுட்ட பாரு. போதும். அங்க ஒருத்தி ஏற்கனவே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கா. சத்தம் கட்டாம இருங்க. இல்ல, நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். பாத்தீங்க இப்படியா? 80 வயசானாலும் உங்க சந்தேக பத்தி போவாத. ட்ரெஸ் மாத்தி தான் போவேன். அந்த ஆஃப்ட் அவசர பொட்டு போனீங்க கால்ல அடிப்பேன். அத பார்த்தா 4-10 புள்ளில என்ன பாக்குது. கொன்னுவேன். நீங்க பார்த்து ரசிக்க மாட்டா. உங்களை யார் ரசிக்கணும்? அது நான் அம்சமா இருக்கனால அந்த ஆஃப்ட் அவசர் போட்டுட்டு போகும்போது அப்படி அங்க ஒரு லுக்கு இங்க ஒரு லுக்கு விட்டுட்டு போகும்போது இந்த வாக்கிங் போற கழிப்பு எனக்கு தெரியாது பார்த்துக்க. புள்ளிலாம் என்ன சைட் அடிச்சுட்டு போவோம். அப்படி ஒரு கிளுப்பா இருக்கும். இல்ல வாக்கிங் போற டைட்னஸே தெரியாதுன்னா பாத்துக்கங்க. பொறாம வரணும் இல்ல. நீங்க ஒண்ணு வாக்கிங்லாம் போக வேண்டாம். இல்ல ஃபிட்னஸா இருக்கணும்னா வாக்கிங்லாம் போய் தானே ஆகணும். எவ்வளவு அழகா இருக்கேன் பாத்தியா? எவ்வளவு அம்சமா இருக்கேன் பாரு. அன்னைக்கு இப்படிதான் வாக்கிங் போன பாத்துக்க. 2 பொம்பளை பிள்ளை. ஐயோ அழகா இருக்கீங்க, அம்சமா இருக்கீங்க, அப்படி இப்படின்னு என்ன புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன விட்டுட்டு போக மனசே இல்லையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமா நீ என்ன சந்தேகப்பட்ட என் கூட வா. நான் என்ன அவங்களை காட்டுதேன் பாரு. எப்படி என்ன புகழ்ந்தாங்க தெரியுமா? என் ஆம்ச தொட்டு பார்த்தாங்க, என் கையை தொட்டு பார்த்தாங்க. கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. அதுக்கு என்ன, அழகா இருந்தா 4 பேருக்கு பார்க்க தானே செய்வாங்க. நீங்க ஒண்ணு அழகல இல்ல. யார் சொன்னா? எவ்வளவு அம்சமா இருக்கேன் பாரு. நான் இப்படி இருப்பது உனக்கு பிடிச்சது. நீங்க ஒண்ணு அழகல இல்ல. ஆனா இதுல ஒண்ணு அடிச்சுக்கவே முடியாது. விட்டே கொடுக்க மாட்டாளா? அப்படியே செல்ல பொண்ணட்டி அன்னைக்கு எவரையும் நான் பார்க்க மாட்டேன். சரி நான் வாக்கி போடுறேன். அந்த குள்ள கத்திரிக்காதீங்க. எமீனா கொஞ்சதெல்லாம் கொஞ்சிட்டு யாருன்னு சொல்லாம இருந்துட்டியல்ல. வீடு முழுக்க காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். இதை எழுப்புறது யாரு, இதை எழுப்புறது யாருன்னு. நான் தானே சொல்லியிருந்தேன். நான் பாட்டுக்கு தூங்கி இருப்பேன். மீனா போ, மாமா கூட போயிட்டு வரியா? அவளை கூட்டிட்டு தான் போவேன். டென்ஷன் ஆயிராத. அவ ஒருத்தி போதுமே. என்கிட்ட எந்த பிள்ளையும் அண்டாத. அவ இனிமே தனிமையில வருவா. மீனா நீ போமா. ஓ நேரத்துக்கு அவனும் ஒண்ணு சோதிக்கா பாரு. மீனா கொஞ்சினது யாருன்னு சொல்லவே இல்ல. வந்து நிக்கும். இப்ப என்ன பண்ண? அப்படின்னா அந்த 3வது கொஞ்சினது அது சரி. எப்படி மாமனாரே காப்பாத்திரு மருமவள. எப்படி வந்து நிக்க பாரு தென்னாவட்டா. போயிரும். அத்தி இப்ப நானே சேர்ந்து மாட்டிக்கிடுவேனே. போடா. எப்படி அந்த வீட்டை சமாளிச்சு வந்துருக்கு பாத்தியா? திணறு இருக்கு மாமனாரே. போயிட்டானு பாரு. எத்த என்ன படா படுத்துறானு. எத்த போயிட்டான். ஆனா திரும்பி வருவான். நீங்க வாக்கிங் போகலையா? போகணும் மாமியாரே. மாமனாரே என்ன மருமவள? நாம இங்க இருந்தாதான் அவனை காப்பாத்தி பறிச்சு விட முடியும். இல்லைன்னா இன்னைக்கு பெரிய ரகக்கலையே ஏற்பட்டுரும். அது நீங்க தான் சிக்கிவியே பாத்துக்கங்க. அவன் ஷிப்டுக்கு போயிருக்கானே. மறுபடியும் ஆணித்தரமா சொன்னது யாரு? அது நான் தானே சொன்னேன். அது நான் இப்ப சின்ன பின்னம் ஆயிடுவேனே. சீக்கிரமா போயிடலாம். சீக்கிரமா ஓடிடும். யாரு இல்ல போயிடும்.
அட எடுப்பட்ட பையில நீ உள்ளதான் இருந்திருக்கியாங்க. யாரும் இல்ல ஓடிடுவோம். ஆமா, வீட்ல யாருமே இல்ல. அக்கா நீ பாக்குற வேலையால இதெல்லாம்? அது வந்து அது அக்கா பாத்துட்டல, நீ தள்ளி வா. அட எடுபட்ட பையில இவன் தெனாவட்ட கூப்பிடுதான் பாரு. அக்கா அப்படிதான், நீ வா. இங்க நினைக்க போய் ஒண்ணு. அட பாவி பையில, அந்த பிள்ளை கரெக்டா தான் மோப்ப பிடிச்சிருக்கு. நீ எப்ப வீட்டுக்குள்ள வந்த? அது நேரத்தை வந்துட்டேன், நான் கிளம்புறேன். ஏன் டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு போறது? சாப்பிடுதியா? அட எடுபட்டவன, வேண்டாம், இனி இட்லி நல்லா இருக்காது. நான் இப்ப உனக்கு விருந்து வைக்கேன் பாரு. அது சரிதான், செம்புல நீ சரியா வைக்க தெரியாது, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். சரி வா. வாடா வா, எக்கோ இட்லி வைன்னு வருவ பாரு, அப்ப இருக்கு உனக்கு. இட்லி நல்லா இருக்காது, நம்ம வேலையை சாப்பிட்டுக்கலாம். வா. இங்க பாரு, அத்தை மாமெல்லாம் வீட்டுல இருக்கவ யாரு கண்ணிலையும் பட்டுறத ஓடிடு சொல்லிட்டேன். எங்க தங்கிட வேண்டியதானே? அது இவன் மாட்டேங்க அக்கா. அப்படியா? அத்தை இந்த பிள்ளையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கா. அக்கா அம்மா போயாச்சா? வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அட பாவி பையல, நீ உள்ளதான் இருந்திருக்கியாங்க. ஏங்க என்னம்மா? அப்படி பவ்யமா பவுறான். டேய், முடியலடா, பொறாமையா இருக்குடா. சரி, என்ன இருக்க பிடிச்சிக்க, நான் கூட்டு போறேன்னா. கால் வலிக்குன்னா சொல்லி தூக்கிக்கிறது என்ன? செம்பலி நான் அழுதுருவேன் விட்டு. வேற எதுவும் வேணுமாமா? தண்ணி எதுவும் வேணுமா? வேணா வாய தூக்கிக்கிறத. டேய், எங்களெல்லாம் பார்த்தவனுக்கு எப்படிடா தெரியுது? என்னம்மா? மொல்லம்மா, அக்காவுக்கு போறாம. இப்ப அம்மா வந்தா தெரியும் உனக்கு. அவனுக்கு நெஞ்சில ஒரு துளியாவது பயம் இருக்கான்னு பாரு. நம்ம இப்படி வந்து நிக்காம நம்ம வீட்டுல பார்த்தா என்னத்துக்காவும், அம்மா பார்த்தா என்னத்துக்காவும், மாமனார் பார்த்தா என்னத்துக்காவும்? அப்பாவுக்கு தெரியும். சபா. டேய், சீக்கிரம் கூட்டு போடா. அவ பார்த்த போவா, நீ வாமா. கை பிடிச்சிக்கிட்டியா? தூக்கிக்கிட்டா? இல்ல பரவாயில்ல. சரி வா, பார்த்து போலாம். எதுவா நடனா? சரியா? சரி சரி, கிட்ட தள்ளி வா. எதுக்கு? சும்மா இருங்கக்கா, அவளுக்கு கண்ணத்துல தூசி இருக்குது. இங்க வாமா. எடுத்துட்டே இருக்கட்டும். இல்ல நான் தான் எடுப்பேன், இங்க தள்ளி வா.